वेलकम टू कलास पाठशाला नमस्ते विद्यार्थियों இந்த வீடியோல நம்ம லேர்ன் பண்றது மத்தியமா புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி 2 ல இருந்து கஹானி செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கஹானி தாயி அதோட செகண்ட் பார்ட் லேர்ன் பண்றோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஆரம்பிக்கலாம். பேஜ் நம்பர் 60. இது ஃபுல் லெசன் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. बाबू रामजी दास धनी आदमी है. बाबू रामजी दास வந்து धनी आदमी ना रिच पर्सन. कपड़े की आड़त का काम करते हैं. கப்படான்னா துணி இல்லையா, துணியில் தரகு அந்த தரகு வியாபாரம் செஞ்சிட்ருக்காங்க. காம் கர்த்தே ஹே தரகர். ஓகேயா. லேன் தேன் பி ஹை கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இருக்குது. இன்கே ஏக் சோட்டா பாய் ஹை இவருக்கு ஒரு யங்கர் பிரதர் தம்பி இருக்காங்க. उसका नाम है कृष्णदास. अवन पेर कृष्णदास. हिस नेम इज कृष्णदास. दोनों भाइयों का परिवार ரெண்டு பிரதர்ஸோட ஃபேமிலியும் एक ही में है ஒன்றா தான் இருக்கிறாங்க. பாபு ராம்ஜிதாஸ் की आयु பாபு ராம்ஜிதாஸோட ஏஜ் வந்து 35 वर्ष के लगभग है. 35 years लगभगना नियरली मोर और लेस அப்படினலாம். और छोटे भाई कृष्णदास की आयु छोटे भाई ना यंगर ब्रदर कृष्णदासोட आयु பார்த்தீங்களா 29 के लगभग नियरली 29. रामजी दास निस्संतान है. संतान அப்படினா குழந்தை, அதாவது சந்தான லக்ஷ்மின்னு சொல்லுவோம் இல்லையா, சந்தானம்னா குழந்தைன்னு அர்த்தம். ராம்ஜி தாஸ் நிஸ்சந்தான் ஹைனா நிஸ்சந்தான்னா குழந்தை இல்லை, அவருக்கு குழந்தை கிடையாது. கிருஷ்ணதாஸ்கே தோ சந்தானே ஹை. சந்தானோட ப்ளூரல் சந்தானே சில்ட்ரன். கிருஷ்ணதாஸ்க்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. एक पुत्र और बॉय वही पुत्र அதே பையன்தான். जिससे पाठक परिचित हो चुके हैं. அவன்கிட்ட நம்ம வந்து परिचित हो चुके इंट्रोड्यूस ஆயிட்டோம். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் 1லேயே லேர்ன் பண்ண இல்லையா, ஒரு குட்டி பையன் வந்தான் அவன் தான். और एक कन्या है ஒரு கேர்ள் பேபி. कन्या की वय கேர்ளோட ஏஜ் வந்து 2 वर्ष के लगभग है. नियरली 2 years இருக்குது பாப்பாக்கு. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். ராம்ஜி தாஸ் अपने छोटे भाई ராம்ஜி தாஸ் அவங்களோட தம்பி और उनकी संतान पर அந்த அந்த குழந்தைங்க சந்தான் மேல் குழந்தைங்க மேலே बड़ा स्नेह रहते हैं. स्नेहना लव ரொம்ப அன்பு வச்சுருக்காரு. ऐसा स्नेह की எப்படிப்பட்ட லவ்னா उसके प्रभाव से उन्हें अपनी संतानहीनता कभी खटकती ही नहीं. ஸோ உஸ்கே பிரபாவ் சே அந்த அந்த குழந்தைங்கக்கிட்ட இருக்கிற அன்போட எஃபெக்டால் பிரபாவம்னா ஒரு எஃபெக்ட் ஆகுது. அந்த எஃபெக்டால் உன்னை அப்படி சந்தான்ஹீனத்தா ஹீனத்தான்னா இல்லைன்னு அர்த்தம், லெஸ். சந்தான்ஹீனத்தான்னா நோ சைல்டு, குழந்தை வித்தவுட் சைல்டு, அந்த குழந்தை இல்லாமல் இருக்காங்க இல்லையா. கபி கட்டக்தி ஹீ நஹி அவங்களுக்கு அந்த கட்டக்தின்னா அந்த பெயின்ஃபுல்லாகவே இல்லை. சோட்டே பாய்க்கு சந்தான் தம்பியோட குழந்தையா கோ अपनी संतान समझते அந்த குழந்தைய தன்னோட अपनी संतान தன் குழந்தையா समझते हैं நினைக்கிறாங்க. दोनों बच्चे भी ரெண்டு குழந்தைங்களும் ராம்ஜி தாஸ் से इतने हिले हैं. எப்படின்னா ராம்ஜி தாஸ் மேலே அவ்வளோ லவ்வாக இருக்காங்கன்னா कि उन्हें अपने पिता से भी अधिक समझते हैं. पिता से भी अधिकனா டேடியை விட அதிகமாக இந்த பெரியப்பா மேலே அந்த குழந்தைங்களும் அன்பு வச்சுருக்காங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். परंतु रामजी दास की पत्नी रामेश्वरी परंतु ना बट आना रामजी दासोட पत्नी रामेश्वरी को अपनी संतानहीनता का बड़ा दुख है. தன்னோட குழந்தை இன்மை அதாவது சைல்ட்லெஸ் அப்படிங்கிறதால படா துக்கு ஹை ரொம்ப சேடு, அவள் ரொம்ப சாரோவாக இருக்கா. वो दिन रात डे एंड नाइट संतान ही की सोच में गुला रहती है. குழந்தைன்னு சோச் அதே தாட்லேயே இருக்கா. छोटे भाई की संतान पर அந்த தம்பியோட குழந்தை மேலே पति का प्रेम ஹஸ்பண்டோட லவ் வந்து உனக்கு ஆங்கோமி காண்டோங்கி தர கட்டக்தாக அவளோட கண்ணில் வந்து காண்டோங்கி தரகு முள்ளு மாதிரி தான் லைக் தான் அப்படியே அவளுக்கு வந்து கட்டக்தாக அது அப்படியே உறுத்துது, பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன் நம்ம குழந்தைங்க இல்லை அந்த குழந்தைங்க மேலே இவருக்கு ஏன் இவ்வளோ அன்பு அப்படின்னு அவளுக்கு அந்த ஒரு ஜெலஸ் ஃபீல் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 61 பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பேராகிராஃப். रात के भोजन इत्यादि से निवृत्त होकर रात के भोजन नाइट फुड அதெல்லாம் வந்து निवृत्त होकर ஃப்ரீ ஆகிட்டு ராம்ஜி தாஸ் ஷையா பர் லேட்டே. ராம்ஜி தாஸ் வந்து ஷையானா பெட்டில் வந்து லேட்டே படுத்துட்ருக்காரு, லை டவுன். ஷீத்தல் और मंद वायु. ஷீத்தல்னா கூல், மந்தன்னா லைட்டாக, வாயு காற்று ஆனந்த லேரகை லைட்டாக காற்று வாங்கிட்டுருக்காரு. पास ही नियर बाई दूसरी शैया पर இன்னொரு பெட்டில் ராமேஸ்வரி வந்து ஹத்தேலி பர் சிர் ரக்கே. ஹத்தேலினா பாம் உள்ளங்கை, உள்ளங்கையில் தன்னோட சிர் ரக்கே தலையை வச்சுட்டு
किसी चिंता में डूबी हुई थी. किसी चिंता में ஏதோ ஒரு ஒரி डूबी हुई थी அதில் அப்படியே முழுகிட்டா அப்படின்னு சொல்கிறோம். दोनों बच्चे ரெண்டு குழந்தைங்களும் अभी இப்போ தான் பாபு साहब के पास से उठकर இப்போ தான் பாபு साहब கிட்ட இருந்து போய் அப்படி माँ के पास गए थे அம்மா கிட்ட போயிருக்காங்க. அடுத்த पैराग्राफ பாருங்கள். பாபு சாஹப் வந்து अपनी स्त्री की ओर தன்னுடைய ஸ்திரீக்கு ஓர்னா அவங்க வைஃப் பக்கத்தில் கர்வட்டு லேக்கர்னா புரண்டு படுத்துக்கிட்டு கஹா சொல்கிறாரு. ஆஜ் தும்னே மனோகர் கோ இஸ் புரி தரக் டக்கேலா தா. ஆஜ் தும்னே இன்னைக்கு நீ வந்து மனோகரை இஸ் புரி தரகுனா பேடாக வந்து டக்கேலா தா தள்ளி விட்டுட்டமா. கி முஜே அப்பு தக் உஸ்கா துக்குகை முஜே எனக்கு அப்பு தக் இன்றைக்கும் இப்போயும் उसका दुख है அதை நினச்சா ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குமா. ஐ ஃபீல் சேட். கபி கபி சம்டைம்ஸ் எப்பயாவது तो तुम्हारा व्यवहार உன்னோட பிஹேவியர் வந்து बिल्कुल ही अमानुषिक हो उड़ता है. बिल्कुल ही कम्प्लीटली अमानुषिक हो उड़ता है. சும்மா ரொம்ப விசித்திரமாக இருக்குது உன்னுடைய பிஹேவியர் வந்து பெக்கூலியராக இருக்குது அப்படிங்கிறார். அடுத்த பேராகிராஃப்ஸ் பாருங்கள். ராமேஸ்வரி போலி உடனே ராமேஸ்வரி பேசுகிறா. तुम ही ने मुझे ऐसा बना रखा है. तुम ही ने मुझे நீங்கள் தான் मुझे ऐसा बना रखा है என்ன அப்படி செஞ்சிட்டீங்க. उस दिन அன்னைக்கு उस பண்டித்தனா அவங்க புரோஹித் ஐயர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து கஹா சொல்கிறாங்க कि हम दोनों के जन्म பத்திரம்னா ஹாரோஸ்கோப் ஜாதகம் ரெண்டு பேருடைய ஜன்ம பத்திரத்துலேயும் சந்தான் கா ஜோகுனா லக் குழந்தை அப்படிங்கிற பாக்கியம் நம்மளுக்கு இருக்குது. அவர் உபாய் கர்னேசே உபாய்னா வே அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்கிறதால சந்தான் பி ஹோ சக்தி ஹே கண்டிப்பாக குழந்தை கிடைக்குங்கிறாங்க. உஸ்னே உபாய் பி பத்தாயேத்தி அவங்க அதுக்கு பரிகாரமெல்லாமும் சொன்னாங்க. பர் ஆனால் தும்முனே உண்மைசே நீங்கள் வந்து அதிலிருந்து ஏக்கு பி உபாய் ஒரு வழி கூட கற்கேனா தேக்கா செஞ்சே பார்க்கலங்க நீங்கள். பஸ் எனஃப் தும் தோ இன்கி தோனோமே மக்ன ஹோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு குட்டீஸோடையே ஹாப்பியாக இருங்க. துமாரி இஸ் பாத்து சே நீங்கள் பண்ணுறீங்களே இந்த பேச்செல்லாம் ராத்து தின் நைட்டு டே அண்ட் நைட்டு மேரா கலேஜா என்னோட மனசு வந்து என்னுடைய நெஞ்சம் வந்து சுலகுதாரத்தை அப்படியே ஒரு எரிச்சல் எரியுது பேர்ன் ஆகுது அப்படிங்கிறா. आदमी उपाय तो करके देखता है. आदमी மனுஷன்னா उपाय तो करके देखते ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சு பார்க்கணுங்க நீங்கள். फिर होना ना होना आफ्टरवर्ड्स நடக்குதோ நடக்கலையோ பகவான் கே அதீன் ஹே அது வந்து அது காடோடைய விருப்பம் அப்படிங்கிறா. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். பாபு சாஹப் ஹன்ஸ்கர் போலே பாபு திரும்ப பேசுகிறார். துமாரி ஜெய்சி சீதி ஸ்ரீகோ கியா கஹும் உன்ன மாதிரி ஒரு உம்மனை நான் என்னம்மா சொல்வேன். அப்படியே ரொம்ப நீ நேர்மையாக இருக்க சீதி நேரான பொண்ணாக இருக்க அதாவது உலகத்தில் இருக்க நல்லது கிட்டதே தெரியல அப்படிங்கிறாரு. தும் இன் ஜோதிஷியோம் கி பாத்து பர் ஜோதிஷின்னா அஸ்ட்ராலஜர் இந்த ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களோட பேச்சு கேட்டு விஸ்வாஸ் கர்த்தி ஹோ நீ நம்புற யூ ஹோப் ஜோ துனியாபர் கி ஜூட்டே ஒரு துர்த்தகை அவங்க பார்த்தா துனியாபர் உலகத்திலேயே நம்பர் 1 झूठेना लयर दूर्तना फ्रॉड அவங்கெல்லாம் झूठ बोलने ही की रोटियां खाते हैं போய் சொல்லிதாமா அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறார். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். ராமேஸ்வரி துணக்கர் போலி உடனே அவ சிடுன்னு சொல்கிறான். தும்மே தோ சாரா சன்சார் ஜூட்டா ஹி திக்காய் படுத்தே ஹே தும்மே தோ உங்களுக்கு சாரா சன்சார் இந்த வேர்ல்டு ஃபுல்லுமே ஜூட்டா ஹி திக்காய் படுத்த ஹே பொய்யாதாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு அதாவது இட் சீம்ஸ் எவ்ரிதிங் சீம்ஸ் டு யூ லை அப்படிங்கிறா. ஏ போத்தி புரான் பி சப் ஜூட்டே ஹே இந்த போத்தின்னா என்ன சொல்லுவோம் இந்த புத்தகங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் புராணங்கள்லாம் ஜூட்டே ஹே பொய்யா அப்படிங்கிறா. பண்டித் குச் அப்படி தரஃப் சே பனாக்கர் தோ ககுத்தே நகி இந்த பண்டித்லாம் அப்படி தரஃப் அவங்களாவே ஒன்றும் பனாக்கர் ககுத்தே நகி அவங்களே ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க. சாஸ்திரமே ஜோலிக்காக சாஸ்திரத்தில் என்ன எழுதியிருக்கோ வகி வேபி ககுதி அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஓ ஜூட்டா ஹை தோ வேபி ஜூட்டே ஹே அந்த சாஸ்திரம்லாம் பொய்ன்னா அவங்க சொல்கிறதும் பொய் தான். அங்கிரேசி கியா படி என்னத்தை இங்கிலீஷ் படிச்சிங்க அப்பனே ஆகே கிசிக்கோ கிந்தே ஹி நஹி உங்களுக்கு முன்னாடி கிசிக்கோ கிந்தே ஹி நஹி யாரையுமே நீங்கள் வந்து ஒரு கன்சிட்ரேஷனே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி.
जो बातें बाप दादे के ज़माने से चली आई है, जो बातें என்னென்ன விஷயங்கள் பாப்பு தாதே கே ஜமானே சே சலி ஆயி ஹே, பாப்பு தாதானா அப்பா தாத்தா காலத்துலேருந்து சலி ஆயி ஹே, ஜமானானா காலம், அப்போலேருந்து வந்துட்டுருக்கோ. உன்னே பி ஜூட்டா பத்தாத்தே ஹே, அதை நீங்கள் வந்து ஜூட்டா பொய் அப்படிங்கிறீங்க. உடனே அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். பாபு சாஹிப் சொல்கிறார், தும் பாத்து தோ சமஜ்தேனே ஹி, நீ சொல்கிறதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற. சமஜ்தேன்னா புரிஞ்சுக்கிறது. अपने ही ஓட்டே ஜாதி ஹோ, நீ பாட்டிக்கும் ஓட்டேனா நீ பேசுகிறதையே பேசிகிட்டு இருக்க. मैं ये नहीं कह सकता कि ज्योतिष शास्त्र झूठा है, मैं ये नहीं कह सकता, நான் சொல்லலம்மா ஜோதிஷ் சாஸ்திர ஜூட்டா நான் சொல்லலை, அதாவது ஜோதிடம் வந்து ஜூட்டுன்னு நான் சொல்லலம்மா, பொய்ன்னு நான் சொல்லலை. संभव है पॉसिबल தான், वो सच्चा हो परंतु ज्योतिषों में अधिकांश झूठे होते हैं. संभव है मे बी पॉसिबल, वो सच्चा है, அது உண்மையாக இருக்கலாம். परंतु ஆனால் ஜோதிஷோமே அதிகாம்ஷ நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து அதிகாம்ஷனா மோஸ்ட்லி ஜூட்டே ஹோத்தே, பொய்யா இருக்காங்கம்மா. உன்னை ஜோதிஷ்கா பூர்ண ஞான் தோ ஹோத்தா நஹி, அவங்களுக்கு அந்த பூர்ண ஞான் ஃபுல் நாலேஜ் இல்லைம்மா. दो एक छोटी मोटी पुस्तकें पढ़कर ஏதோ ஒன்று ரெண்டு சின்ன புக்கை படிச்சுட்டு ஜோதிஷி பன் போயிட்டே அஸ்ட்ராலஜராக ஆயிடுறாங்க. और लोगों को ठगते फिरते हैं, ठगना ஃப்ராடுத்தனம் பண்ணுறது, பீப்புளை வந்து ஏமாற்றிட்டு சும்மா அலையிறாங்க. ஐசி தசாமே, இப்படி ஒரு ஸ்டேஜில், தசானா ஸ்டேஜில் உன்கி பாத்தோம் பார், அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு கைசே விஸ்வாஸ் கியா ஜா சக்தா, எப்படிமா நம்புறது. விஸ்வாஸ் ஆஷா எல்லாமே ஹோப்புன்னு அர்த்தம். ராமேஸ்வரி ஹூ சப் ஜூட்டே ஹி ஹே, ஆமாம் எல்லாமே போய் தான். தும் ஹி ஏக் பர்டே சச்சே ஹூ, நீங்கள் தாங்க ரொம்ப ட்ரூவானவர். அச்சா ஏக் பாத் பூச்சி ஹூ, நல்லது. ஐ வில் ஆஸ்க் யூ ஒன் திங், நான் உங்களை ஒரு விஷயம் கேட்குறேன். பலா துமாரே ஜீமே, ஓ நல்லதுங்க, உங்கள் மனசில் ஜீன்னா மனசில் சந்தான்கி இச்சா, குழந்தையோட ஆசை கபி நஹி ஹோத்தி, எப்பயுமே ஆசையே கிடையாதுங்க உங்களுக்கு அப்படிங்கிறா. இஸ் பாத் பர் ராமேஸ்வரினே, இந்த விஷயத்தை கேட்டு ராமேஸ்வரி பாபு சாஹப் கே கிருதைக்கா, அவங்களோட பாபு சாஹப்போட மனசில் கோமல் ஸ்தான் பகடா, ஒரு சாஃப்ட் கார்னர் டச் பண்ணிட்டா. வே குச் தேர் சுப் ரஹே, அவர் குச் தேர் கொஞ்ச நேரம் சுப் ரஹே, அமைதியாக காமாக இருந்தார். तत्पश्चात आफ्टर दैट एक लंबी सांस लेकर बोली, ஒரு லாங்காக ஒரு மூச்சு டீப் ப்ரீத் பண்ணிட்டு சொல்லார். பலா ஐசா கோன் மனுஷ ஹோகா, யாராவது இருப்பாங்களாம்மா மனுஷன், ஜிஸ்கே ஹிருதயமே. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள் 62. அவங்களோட மனசில் சந்தான் கா முக் தேக்னேக்கி இச்சானா ஹோ, குழந்தையோடைய முகத்தை பார்க்கணுன்னு இச்சானா ஆசை, விஷ் இல்லாமல் யாராவது இருப்பாங்களாம்மா. பரந்து கியா கியா ஜாய், ஆனால் என்னம்மா பண்ணுறது. जब नहीं है எப்போ இல்லையோ, और ना होने की कोई आशा ही है, இருக்க முடியாது அப்படிங்கிற ஆஷா ஹி நஹி ஹே, ஹோப்பு இல்லைங்கிறப்போ தபு உஸ்கே லியே, அப்போது அதுக்காக வியர்த்த சிந்தா கர்னேசே கியா லாபம், வியர்த்த வேஸ்ட்டாக சிந்தா கர்னேசே ஒரி பண்ணுறதால கியா லாபம், என்னம்மா லாபம். இஸ்கே சிவா, இதை தவிர जो बात अपने संतान से होती, சரி என்ன விஷயமெல்லாம் अपने संतान से होती, நம்ம குழந்தைங்களோட நம்மளுக்கு நடக்குமோ, वही बाई की संतान से भी हो रही है, அதே தாம்மா நம்மளோட பிரதரோட குழந்தைங்களோட நம்மளுக்கு நடக்குது. जितना स्नेह अपने पर होता, நம்ம எவ்வளோ நம்ம குழந்தைங்க இருந்தால் அன்பு வைப்போமோ, உத்தனா ஹி இன் பர் பி ஹே, அந்த குழந்தைங்க மேலேயும் அவ்வளோ அன்பு வச்சுருக்கேம்மா. ஜோ ஆனந்த், என்ன ஒரு ஆனந்தனா ஹாப்பினஸ், उसकी बाल क्रीडा से आया, பால்னா சைல்டு, क्रीडाனா ப்ளே, அந்த குழந்தைங்க சின்ன அந்த சைல்டுஹுட்டோட விளையாட்டுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணுறாங்களோ. வஹி இன்கி क्रीडा से भी आ रहा है, அதாவது நம்மளுக்குன்னு குழந்தை இருந்தால் விளையாடினா என்னெல்லாம் ஹாப்பியாகுமோ அது இந்த குழந்தைங்களோடையும் எனக்கு இருக்குமா. ஃபிர் அப்புறம் नहीं समझता कि चिंता की क्यों की जाए, அப்புறம் ஏன் நினைக்கிற ஒரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ராமேஸ்வரி குடுக்கர் போலி, तुम्हारी समझ को मैं क्या कहूँ, ஐயோ உங்களை நான் என்ன சொல்கிறதுங்க. இசி சேத்தோ ராத்தின் சலா ரஹி ஹோ, நீங்கள் வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுடைய பேச்சுக்களையும் இதனால தான் ஜலா கர்த்தியும், நான் வந்து அப்படியே ஐ மீன் ஜலா கர்த்தியும்னா என்ன, ஒரே ஜலஸு ஆத்திரம் ஹேட்ரட் அப்படி ஆகுது. பலா ஏதோ பத்தாவோ சார், இங்கே சொல்லுங்கள். கி துமாரே பீச்சே கியா இன்ஹி சே துமாரா நாம் சலாகா, உங்களுக்கு அப்புறம் ஆஃப்டர் யூ இன்ஹி சே, இந்த குழந்தைங்களால் துமாரா நாம் சலேகா, உங்கள் பேர் இருக்குமாங்க அப்படின்னு கேட்குறா. அடுத்த பேராகிராஃப் பாருங்க. பாபு சாஹப் ஹன்ஸ்கர் போலி, பாபு சாஹப் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, அரே என்னம்மா தும்பி கஹாங்கி शुद्र बातें लाई,
என்னம்மா நீ என்னமோ शुद्र அப்படின்னா சில்லி, என்னம்மா சில்லியாக பேசிகிட்ருக்க. நாம் சந்தான் சே நெய் चलता, பேர் அப்படிங்கிறது ஒரு குழந்தைங்களால் வர்றதில்ல. நாம் அப்படி சுக்ருதி சே சல்தா ஹை. சுக்ருதி அப்படின்னா நல்ல செயல், ஒரு குட் ஆக்ஷன், நல்லதாக செய்கிறது. அது மீன்ஸ் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் நல்லது, 4 பேருக்கு நல்லது செய்கிறோன்னு இல்லை, அதனால தாம்மா நம்மளுக்கு பேர் கிடைக்கும். துளசிதாஸ் கோ தேஷ் கா பச்சா பச்சா ஜான்தா ஹை. துளசிதாஸை கண்ட்ரியில் இருக்க ஒரு பச்சா பச்சா எல்லா குழந்தைக்கும் தெரியும். सूरदास को मारे कितने दिन हो चुके, सूरदास செத்து कितने दिन हो चुके, எத்தனை டேஸ் ஆயிடுச்சு. इसी प्रकार இதே மாதிரி जितने महात्मा हो गए हैं, எத்தனை மகாத்மாக்கள் இருக்காங்க. उन सबका नाम क्या उनकी संतान की बदौलत चल रहा है. இவங்க எல்லாரோட பேரும் இவங்க குழந்தைங்களால தானா. सच पूछो உண்மையில் கேட்டா तो संतान से जितने नाम. ஸோ உண்மையை நீ கேட்டணும், என் குழந்தைங்களால் எவ்வளோ பேர் வரும்னு சொல்லிட்டு ஆஷா ரகதிகை நம்பிக்கை இருக்கோ, உத்தனாகி அதே அளவு நாம் டூபுஜானேக்கி சம்பாவனா ரகதி, நம்ம பேர் கெட்டு போகிறதுக்கும் சம்பாவனா ரகதிகனே பாசிபிலிட்டி இருக்குமா. பரந்து பட் சுக்ருதி ஏக் ஐசி வஸ்து. ஆனால் நம்மளோட நல்ல குட் டீட் இருக்கு இல்லையா, அந்த செயல்கள் இருக்குல்ல, ஜிஸ்ஸே நாம் பட்னேக்கே சிவா, அதனால் நம்ம நல்ல பேர் அதிகமாக கிடைக்குமே தவிர கட்னேக்கு பேர் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஆஷங்கா ரைத்திகின்னு டவுட்டே இல்லைம்மா. நல்ல பேர், நல்ல டீட் செஞ்சோம்னா, நல்ல செயல்கள் செஞ்சோம்னா நம்ம பேர் நல்லா உயரமாக வருமே தவிர குறைஞ்சி போயிடாது. ஹமாரே ஷகர்மே, நம்ம ஊரில் ராய் கிரிதாரி லால் கித்தனே நாமித்தே. ராய் கிரிதாரி லால் அப்படிங்கிறவர் கித்தனே நாமித்தே, நாமின்னா ஃபேமஸ், எவ்வளோ பேர் வாங்கினவர். உனக்கு சந்தான் கஹா ஹை, அவரோட குழந்தைங்க எங்கே. பர் உனக்கு தர்மசாலா, ஆனால் அவங்க தர்மசாலான்னா அந்த தர்மம் பண்ணுறது, அனாத்தாலை ஆர்ஃபனேஜ் சே, அதனால் உனக்கா நாம் அவரோட பேர் அப்புத்தக் சலா ரஹ, இன்றைக்கும் ஒரு பேர் இருக்குமா. அபி நாஜானே கித்தனே தினம் தக் சலா ஜாயேகா, இன்னும் நாஜானே தெரியலமா கித்தனே தினோக்கு, எத்தனை நாளுக்கு சலா ஜாயேகா, அவருக்கு அந்த பேர் இருக்கும், புகழ் இருக்கும் அப்படிங்கிற. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ராமேஸ்வரி. சாஸ்திரமே லிக்கா ஹை, சாஸ்திரத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஜிஸ்கே புத்திர நஹி ஹோத்தா, யாருக்கு குழந்தை இல்லையோ உஸ்கி முக்தி நஹி ஹோத்தி, அவங்களுக்கு முக்தி கிடைக்காதுங்க அப்படிங்கிறா. பாபு அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். முக்தி பர் முஜே விஸ்வாஸ் நஹி, முக்தி இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா. முக்தி ஹை கிஸ் சிடியா கா நாம், என்ன முக்தி, என்ன நம்ம என்ன பறவையா. எதி முக்தி ஹோனா பி மான் லியா ஜாய், சரி முக்தி தான் அப்படின்னு நீ நினச்சினா தோ ஏ கைசா மானா ஜா சக்தா ஹை, அப்போ நீ எப்படி நினைப்ப கி சப்பு புத்திரவாலும் கி முக்தி ஹோ ஹி ஜாதி, அப்போ குழந்தை உள்ளவங்க எல்லாருக்கும் முக்தி கிடச்சிருமா. முக்தி காபி கியா சஹஜ் உபாய் ஹை, அப்போ முக்தி அடைகிறது சஹஜ் உபாய் ஹை, இவ்வளோ சிம்பிளான ஒரு வழி இருக்கா. குழந்தை பிறந்தாலே எல்லாருக்கும் முக்தி கிடச்சிருமா. ஏ ஜித்தனே புத்திரவாலே ஹே, எவ்வளோ குழந்தை உடையவங்க இருக்காங்க, சபீக்கி தோ முக்தி ஹோ ஜாத்தி ஹோகி, அப்போ எல்லாருக்குமே முக்தி ஆகிடுமா அப்படின்னு கேட்குறாரு அவர். ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ராமேஸ்வரி நிருத்தர் ஹோகேர் போல், உத்தர்னா ஆன்சர், நிருத்தர்னா அவளுக்கு ஆன்சரே இல்லை, அவள் பேசுகிறா, உங்ககிட்ட ஆன்சரே பண்ண முடியாது. அப்பு தும்சே கோன் பக்வாஸ் கரேன், பக்வாஸ்னா பிளாபரிங், வளர்றது. அப்பு இப்போ உங்ககிட்ட யார் வளருவா. तुम तो अपने सामने किसी को मानते ही नहीं, நீங்கள் अपने सामने உங்களுக்கு முன்னால் किसी को मानते ही नहीं, யாரையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ இதுதான் செகண்ட் சாப்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். धन्यवाद. आपकी अध्यापिका कला மறக்காமல் எல்லாரும் கலாஸ் பாடசாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.